மார்ச் 12 தவக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 47, இறை சொற்றொடர்கள் 1-9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதுதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ, தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்திச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகுமளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46, 1-2, 4-5 மற்றும் 7-8. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமென்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுள் நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்தி வாசகம். உடனே அம்மனிதர் நலமடைந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-3. மேலும்
5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்குச் சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்துக் கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவிப் போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதைச் செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசுவில் மிக பிரியமான நபர்களே, இந்த ஒரு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நோயற்ற வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்பது நோயினுடைய இல்லாத நலமான வாழ்வு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 38 ஆண்டுகளாக நோயினால் அவதிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் சொற்ப நேரத்தில் சுகமாக்குகிறார். அப்ப இந்த ஒரு நாளிலே அந்த மனிதன் 38 ஆண்டுகளாக அவன் துன்பப்பட்டான். அவன் 38 ஆண்டுகளாக ஒரு அவல நிலையில் இருந்தான். அவல நிலையில் மட்டுமல்ல, அவன் நம்பிக்கைக்குள்ளாகி இருந்தான். ஒவ்வொரு ஆண்டும் எப்படியாவது குணம் பெற்று விடலாம் என அவன் ஏக்கத்தோடு இருந்தான். அவன் ஏக்கம் ஏமாற்றமாக மாறியது. கடைசியாக அவன் நம்பிக்கைக்குள்ளாக நடந்து செல்கிறான். 38 ஆண்டுகள் கடந்து விட்டது. இனிமேல் நிச்சயமாக நமக்கு சுகம் கிடைக்காது என்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் அவராக சென்று சந்திக்கிறார். பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு அவராக சென்று அந்த நபரை சுகமாக்குவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அந்த நபரை பார்த்து கேட்கிறார், நீ நலமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அந்த நபரின் நம்பிக்கையின் வெளிப்பாட்டை பாருங்கள். ஆண்டவர் இயேசு அந்த நபரிடத்திலே நீ நலமடைய விரும்புகிறாய் என்று கேட்ட பொழுது கூட அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமையா, நான் நலமடைய விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரை பாருங்க, அவர் வாழ்க்கையிலும் முழுவதுமாய் நம்பிக்கை இழந்த ஒரு நிலை. அந்த நிலையில சொல்லுகிறார், என்னை இந்த குளத்தில் இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, நான் இறங்குவதற்கு முன்னதாக இன்னொரு ஆள் இறங்கி விடுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையினை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நம்பிக்கையில் இருந்த அந்த நபருக்கு இந்த ஒரு நாளிலே அவர் சுகத்தை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் தாமாக வந்து உதவி செய்யக்கூடிய ஆண்டவர்.
அதை தந்து ஒரு நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்பதற்கு முன்னதாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாக உங்கள் தேவைகளை விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் என்று பாருங்கள். நாம் கேட்பதற்கு முன்னதாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20-21வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்பதற்கு முன்னதாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர். அவ இந்த ஒரு நாளிலே 38 ஆண்டுகளாக நோயினால் அவதிப்பட்ட அந்த நபரை ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் சுகமாக்குகிறார். இன்னைக்கு உங்களது வாழ்க்கையில கூட நீங்கள் அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தீராத வியாதியினால் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க வல்லது. அப்போ இந்த ஒரு நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நலமான வாழ்வை கொடுக்கும்படியாக அவர் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நலமளிக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் குணமளிக்கக்கூடிய ஆண்டவர். அதைத்தான் விடுதலை பெற புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நானே உன்னை குணமாக்கக்கூடிய ஆண்டவர். அப்போ இந்த ஒரு நாளில் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் சுகமாக்குவார், நமக்கு தொடர்ந்து நலமான வாழ்வை வழங்குவார் என்று அவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த நோயினுடைய இல்லாத நலமான ஒரு வாழ்வு. ஒருவேளை இவ்வளவு நாட்களாக ஆண்டவர் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கியிருந்தால் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில் உடல் நோயினால், தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அந்த நபர்களை இந்த ஒரு நாளில் நம் ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வல்லமை அந்த நபரை தொடும்படியாக நாம் ஜெபிப்போம். 38 ஆண்டுகளாக வருத்தப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் சுகமாக்கினார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை ஆண்டவர் சுகமாக்கினார். அதே போல இந்த ஒரு நாளிலே நீங்கள் எந்த நபரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ அந்த நபரை ஆண்டவர் தொடும்படியாக, ஆண்டவரின் வல்லமை இறங்கும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.